தை மாதம் வந்தாலே பக்தர்களின் உள்ளம் துடிக்கத் தொடங்கும். பூச நட்சத்திரம் உதித்த நொடியில திரையறியது. இந்த பிரபஞ்சமே முருகன் அருளால் நடுங்கும் நாள். அதுதான் தைப்பூசம். இந்த நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல. உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றும் சக்தி கொண்ட புனித நாள். நீங்கள் கடனில் சிக்கியிருந்தாலும், தோல்வியில் உழன்றாலும், கண்ணீரோடு வாழ்ந்தாலும் முருகன் உங்களை இன்று தேடி வருகிறார். தைப்பூசத்தின் ஆன்மீக ரகசியம். தைப்பூசம் என்றால் என்ன? தேவலோகத்தில் அசுரர்களின் கொடுமை உச்சத்தை எட்டிய போது அந்த தீமையை அழிக்க அம்மை பார்வதி முருகனுக்கு வேலாயுதம் வழங்கிய நாள்தான் இந்த தைப்பூசம். அந்த வேல் ஒரு ஆயுதம் அல்ல, நம் கர்ம வினைகளை வெட்டும் சக்தி, நம் பயத்தை அழிக்கும் ஒளி, நம்ம வாழ்க்கையை நேர்படுத்தும் அருள். அதனால தான் முருகன் வாழ்க்கை மாற்றம். தைப்பூசம் வழிபாடு செய்யும் முறை. இந்த நாளில் செய்யும் ஒரு சிறிய வழிபாடு கூட பெரிய பலனை தரும். காலை வழிபாடு. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுங்கள். குளித்து சுத்தமான உடை அணியுங்கள். த நைடியஸ். மனதில் கோபம் பொறாமை இல்லாமலே என்ன, அமைதியாக இருங்கள். முருகன் படம் அல்லது வேலாயுதம் முன் ஒரு தீபம் ஏற்றுங்க. மஞ்சள், சந்தனம், செவ்வந்தி பூ வைத்து வழிபாடு தொடங்குங்க. மந்திர ஜபம். ஓம் சரவணபவ். இந்த மந்திரத்தை 108 முறை அல்லது குறைந்தது 21 முறை ஜபியுங்கள. ஒவ்வொரு ஜபத்திலும் உங்கள் மன சுமை லேசாகும். காவடி விரதம். உண்மையான அர்த்தம் காவடி எடுப்பது உடலை தண்டிப்பது அல்ல, அகங்காரத்தை இறக்குவது, பாவங்களை கழுவுவது, முருகனிடம் சரணடைவது. பால் காவடி. பால் அபிஷேகம் செய்யும்போது உங்கள் கண்ணீர் கூட அபிஷேகமாக மாறுகிறது. என் கஷ்டத்தை எடுத்துக்கொள் முருகா என்று சொன்னால் அவர் ஒருபோதும் மறுப்பதில்லை. விரதம் இருப்பவர்களுக்கு சுத்தமான சைவ உணவுக்காடி பொய், கோபம், தீய வார்த்தைகள் தவிர்க்க வேண்டும். முருகன் நினைவோடு நாள் முழுவதும் இருங்கள். இதுவே உண்மையான விரதம். தைப்பூசம் பலன்கள். வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள். தைப்பூசம் வழிபாடு செய்தால் கடன் சுமை குறையும், வேலை தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நோய்கள் விலகும், மனதைரியம் அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். முருகன் நம்பிக்கையை சோதிப்பவர் அல்ல, நம்பிக்கையை காப்பவர். நிறைந்த பக்தி உச்சம். இன்று நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், கண்ணீரோடு இருந்தாலும், தனிமையில் தவித்தாலும் முருகன் உங்களை கைவிடவில்லை. ஒரு விளக்கு ஏற்றி ஒரு கணம் கண்களை மூடி உங்கள் கஷ்டத்தை முருகனிடம் சொல்லுங்கள். அவர் கேட்பார், அவர் காக்கிறாரு, அவர் மாற்றுவார். இந்த தைப்பூசம் நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாகட்டும். முருகன் அருள் உங்கள் இல்லத்தில் நிறைந்திருக்கட்டும். வேல் முருகா, வெற்றி முருகா, வாழ்க முருகன் அருள்.